அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2026. இந்த ஏப்ரல் மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த ஏப்ரல் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ராசியில சுக்கிரன், ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, குரு இந்த கிரகத்துடைய கன்ஜக்ஷன், 12ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். மேலும் இந்த மாதத்துல ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, நம்முடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் பகவான் 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகி பரிவர்த்தனையில பலம் ஆயிடுவாரு. அடுத்தது சூரியன் 14ஆம் தேதி நம்மளோட ராசி மேல வந்து உச்சம் ஆயிடுவாரு. அதை நான் ஒரு சூப்பர் பாசிட்டிவா நான் பார்க்கிறேன். அடுத்தது 19ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி ஆயிடுவாரு. அதுவும் நான் உங்களுக்கு பாசிட்டிவா பார்க்கிறேன். இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னாக்கா 2ஆம் அதிபதி மாதத்தோட பிகினிங்ல நம்முடைய ஜென்மஸ்தானத்துல இருப்பாரு. குடும்பம் சம்பந்தமான சிந்தனை கடுமையா இருக்கும். நிறைய யோசிப்போம். ஃபேமிலியில செலவு அதிகமா இருக்கும், பொறுப்பு அதிகமா இருக்கும், குடும்பத்துடைய தேவைகள் அதிகமா இருக்கும், குடும்பத்தோட கமிட்மெண்ட்ஸ் பத்தி அடிக்கடி சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி நகர்த்தணும், ஃபேமிலியை நம்ம எப்படி வழிநடத்துறது அப்படிங்கிற மாதிரி சிந்தனை நிறைய ஓடிட்டு இருக்கும். குடும்பத்துல பொறுப்பு அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சிந்தனை தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். மற்ற சிந்தனையை தாண்டி ஃபேமிலியை பத்தி அதிகமா யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியா எந்த பிரச்சனையும் பெரிய லெவல்ல இல்லை. இந்த மாதத்துல குடும்பத்துல சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள்லாம் உறுதியா நடக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுவாரு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிரகாசமா இருக்கு. எனவே இந்த மாதத்துல குடும்பத்துல நல்ல மாற்றங்களுக்கான அறிகுறி, நல்ல மாற்றங்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் சிறப்பா நடக்கும். எனவே ஃபேமிலி ரீதியா இந்த மாதத்துல பெருசா பிரச்சனை இல்லை. இந்த மாதத்துல உங்களுடைய வாக்கு சாதுரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை இனிமையா பேசி சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களோட இருந்து வந்த வருத்தம், கவலை, கலக்கம் எல்லாமே இந்த மாதத்துல சரியாயிடும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இனிமையா பேசி உங்களை காரியங்களை சாதிச்சுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள்லாம் இப்போ ஒண்ணு கூடி வருவாங்க. ரொம்ப நாள் பார்க்காம இருந்த சொந்த பந்தங்களை இந்த மாதத்துல பார்ப்பீங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் சிறப்பா கிடைக்கும். ஃபேமிலி ரீதியா பெரிய அளவுல எதுவுமே குற்றமா இல்லை, சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இருக்கு. ஃபேமிலியில இருந்த தேவைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்துறீங்க. அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. ஆரம்பத்துல கொஞ்சம் சுமையா தெரிந்தாலும் அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு பாசிட்டிவா மாறுது. அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் அதெல்லாம் அந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகு மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடும். ஜீவனாதிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு. உத்தியோகம், தொழில் இதுல கொஞ்சம் பிரஷர் இருக்கும். ஆனா அது எதுவும் உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுக்காது. கொஞ்சம் அலைச்சல் பயணங்களை இந்த மாதத்துல மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் உறுதியாக இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நிறைய பேருக்கு இந்த மாதத்துல உத்தியோகத்துல இடமாற்றம், உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது, உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பயணங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க கரெக்டா ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி நீங்க நகர்த்துறது சிறப்பு. அடுத்தது நம்ம பாக்குறது உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல அதுக்கான சான்சஸ் செகண்ட் ஹாஃப்ல கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப்ல பிரகாசமா இருக்கு. நீங்க உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரம், மேல அதிகாரிகளுடைய பாராட்டுதல் இதெல்லாம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கிடைக்குது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பு, மரியாதை உயர ஆரம்பிக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு பாசிட்டிவா பார்க்கிறேன். அடுத்தது இந்த மாதத்துல தொழில் ரீதியாக நம்ம பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செலவு பற்றியே சிந்தனை போகும், கடன் சிந்தனை வரும். கடன் வாங்குறது, கடன் அடைக்கிறது இப்படி தான் நகர்ந்துகிட்டு இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்க. அவசர முடிவு, அவசர மாற்றம் தொழில் ரீதியாக இந்த மாதத்தில் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எல்லாம் போகும். இந்த மாதத்துல பர்டிகுலராக அதை அவாய்ட் பண்ணி நகர்த்துறது நல்லது. மற்றபடி தொழில் ரீதியா எதுவும் தொய்வு நிலையா இல்லை. வருமானம் வருது, உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது, அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. அடுத்தது பொருளாதார ரீதியா நம்ம பார்க்கும்போது லாபஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு, நல்ல பிரச்சனை இல்லை. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல தனஸ்தானமும் பலமாகுது. எனவே இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். தேவைகள்,
கடன் தொந்தரவு, கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தனை போறது, இப்படி கொஞ்சம் நெருக்கடியா போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முதல் 15 நாள் பணம் வரும், அப்படியே கடன் கட்டுவீங்க, பணம் வரும், அப்படியே செலவாகும். இப்படிதான் ஃபர்ஸ்ட் நகர்ந்துட்டு போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப், மாதத்தோட செகண்ட் ஹாஃப் பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு அமைப்பு வருது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாம பஞ்சமாதிபதி நம்மளோட ராசி மேல வந்து உச்சமாயிடுவாரு. சோ ரொம்ப நல்ல விஷயம். எனவே இந்த மாதத்துல வரவு கணிசமா இருக்கும். ஆனா அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல, அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த வரவு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலான செலவும் உண்டு, அதுல மாற்றுக்கிறதே இல்ல. நிறைய பேருக்கு கடனை திரும்ப கட்டுறதுக்கான வாய்ப்பு உருவாகும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை திரும்ப கட்டுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்துல உருவாகும். மற்றபடி எதுவும் பெருசா குற்றமா இல்ல. வருமான ரீதியா பெருசா தொய்வு நிலை இந்த மாதத்துல இல்ல. தேவைகள், எண்ணங்கள் பூர்த்தி ஆகுது. அந்த லெவல்ல நமக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு போகுது. அடுத்தது நம்ம இந்த மாதத்துல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி இந்த மாதத்துல வந்து நமக்கு ஆட்சி ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம தனஸ்தானம் நல்லா பாசிட்டிவா மாறுது. குருவும் வந்து நமக்கு 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தி காம திரிகோணங்களை இயக்குறாரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி டெஃபினட்டா வெற்றியை கொடுத்துரும். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். திருமண சுபகாரியங்கள்ல மகிழ்ச்சி செய்திகள்லாம் உண்டு. குடும்பத்துல சுப விசேஷம் உறுதியாக நடக்கும். சுப விரய செலவு அதிகமா இருக்கும். எனவே திருமணம் சார்ந்த வகையில இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உறுதியா வெற்றி உண்டு. நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாக திருமணம் நடக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதம் பர்டிகுலரா எந்த பிரச்சனையுமே இல்லை. வாழ்க்கை துணையோட இருந்த பிரச்சனை, போராட்டம், குழப்பம், வருத்தம் எல்லாம் இந்த மாதத்துல சரியாயிடும். வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு முழுமையான திருப்தியை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்துல வாழ்க்கை துணையை நினைத்து உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌடா ஃபீல் ஆகுறது, வாழ்க்கை துணையால ஏற்பட்ட அந்த மன உளைச்சல், வருத்தங்கள்லாம் நீங்கிறது, வாழ்க்கை துணையால முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. மொத்தத்துல வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இந்த மாதத்துல கிடைக்கும். வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். எதுவும் பெருசா குற்றமா இல்ல. அடுத்தது நம்ம பாக்குறது காதல் உறவு, காதல் வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி இந்த மாதத்துல 12ஆம் இடத்துல இருப்பாரு. அடுத்தது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்மளோட ராசி மேல வந்து உச்சமாவாரு. இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் மட்டும் காதல் உறவு, காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் பல்ல கடிச்சு நிறுத்துங்க. அவசர முடிவு, அவசர மாற்றங்கள், உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிரகாசமா இருக்கு. காதல் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும். காதல் உறவு திருமண உறவா நிறைய பேருக்கு மாறும். இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு காதல் உறவு சார்ந்த விஷயங்களை ஃபேமிலி கிட்ட சொல்லி பேசலாம். அந்த திருமண முயற்சிகளை தொடங்கலாம். காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கான அந்த முயற்சிகளை தொடங்கலாம். நிறைய பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ காதல் உறவு ஒரு மாதிரி மகிழ்ச்சியான ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். 5ல் இருக்கிற கேது என்ன பண்ணுன்னா குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். புத்தி தெளிவை கொடுக்காது, மனசுல கலக்கத்தை கொடுக்கும், மகிழ்ச்சி இல்லாத ஒரு மனநிலையை கொடுக்கும். ஏதோ பெருசா ஒரு விஷயம் நடக்கும், ஆனா அது உங்களுக்கு பெரிய விஷயம் மாதிரியே தெரியாது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம், ரொம்ப பிரம்மாண்டமான மகிழ்ச்சி தரக்கூடிய தருணம், உங்க லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு தருணம் இந்த மாதத்துல நடக்கும். ஆனா அது ஏதோ மனசு வந்து அது மகிழ்ச்சியாவே எடுத்துக்காது. இவ்வளவு போராடி இவ்வளவு விஷயத்த நம்ம பெறணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அலட்சிய மனநிலையை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க தூக்கி ஓரம் போட்டுட்டு அந்த ஒரு என்ஜாய்பிளான ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன அறிவுரை. மகிழ்ச்சியான தருணங்களை மகிழ்ச்சியா நீங்க என்ஜாய் பண்றது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல அந்த தருணங்கள் நிறைய கிடைக்கும். மனம் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயக்கம் கொள்ளும். ஸோ அது வந்து இறைவனோட ஒரு மாதிரியான மாயை. நம்ம அதை கொஞ்சம் ஆப்போசிட்டா நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நம்ம அந்த மூமெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். காதல் வாழ்க்கையில இருந்த குழப்பம், குளறுபடி பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல சாலிடா குறைய ஆரம்பிக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு காதல் உறவு சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருப்பாரு. புத்திர பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகள் உண்டு. ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். குழந்தை பிறத்தல் அப்படிங்கிறது குடும்பத்துல இருக்கும். குழந்ை பிறத்தல் காரணமா குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது தாண்டவம் ஆட ஆரம்பிக்கும். மேலும் இந்த மாதத்துல குழந்தை பிறத்தல் காரணமா சுப விரைய செலவுகள் உண்டு. மருத்துவமனையில சுப விரைய செலவுகள்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த மாதம் குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப விரைய செலவுகள் உறுதியாக உண்டு. எந்த குறையும் இல்லை. நல்லபடியா புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடும். குழந்தை பிறத்தல் காரணமா குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிலைச்சிருக்கும். சோ நான் அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா கொடுக்குறேன். இந்த மாதம் அட்டகாசமா இருக்கு புத்திரபாகியத்துக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகள். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 15 நாள் பிள்ளைகளால கடுமையான செலவு இருக்கு. பிள்ளைகளுக்கு
சுப விரய செலவு, எதிர்காலத்துக்காக செலவு, பிள்ளையுடைய கல்விக்காக செலவு, இப்படி எப்படி எந்த ஜானர்ல வேணாலும் இருக்கலாம். இந்த மாதத்துல உறுதியா பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சுப விரய செலவு உறுதியாக உண்டு. நீண்ட நாளா பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல் இந்த மாதத்துல குறையும். பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம் உயரும். பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். ரொம்ப நாளா நீங்க ஏங்கிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு செய்யணும்னு நினைச்ச அந்த சுபகாரியங்களை இந்த மாதத்துல செஞ்சு முடிப்பீங்க. ஸோ அதுக்கு இந்த ஏப்ரல் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எதுவும் பாதிப்பு தர மாதிரி இருக்கா அப்படின்னாக்கா 4ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு, பாதிப்பா இல்லை. இந்த மாதத்துல முயற்சி ஸ்தானமும் ஆக்டிவ்ல தான் இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில் எதுவும் தொய்வு நிலையா இல்லை. கல்வியில உயர்வு உண்டு. கல்வி சார்ந்த வகையில இந்த பட்டம் பதவி இதெல்லாம் பெறுவதற்கு இது சாதகமான நேரம். நிறைய பேர் டிகிரி வாங்குவாங்க, டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கல்வி சார்ந்த வகையில இருந்த கடுமையான போராட்டங்கள் இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகும். படிப்பு சார்ந்த வகையில ஒரு திருப்தி, நிம்மதி, அடுத்த கட்டத்துக்கான ஒரு சரியான பாதை, இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும். கல்வி ரீதியா எந்த குழப்பமும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது ஹெல்த், தேக ஆரோக்கியம். இந்த மாதத்துல எதுவும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இந்த மாதத்துல நான் பார்க்குற ஒரு சின்ன மைனஸ் எதுனா உங்களுடைய தேக ஆரோக்கியம். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை, அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இது உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணியை கொடுக்கும், பித்தம் சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்கும். கால் பாதத்துல அடிபடாம பாத்துக்குங்க. கால் பாதத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள், காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த மாதத்துல நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தமான உபாதை, செரிமான கோளாறு, உஷ்ணத்தால வயிறு சம்பந்தமான பகுதிகளில் வலிகள் வருது. இது போன்ற அமைப்புகள் இந்த மாதத்துல உருவாகலாம். எனவே இந்த மாதத்துல வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. இந்த மாதத்துல உறுதியாக எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. வாரம் சனிக்கிழமை இந்த ஏப்ரல் மாதத்துல சரியா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதத்துல நீங்கும். ஸோ முதல் 15 நாள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ ஹெல்த்ல டிஃபால்ட்டா கவனம் வச்சுக்கோங்க. மேலும் இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கலாம். ஏன்னா புதன் நீச்சமாயிடுவாரு, பரிவர்த்தனையில பலமாகிறாரு. இருந்தாலும் 12ஆம் இடத்துல சனியோட புதன் இணையும் போது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் இந்த மாதத்துல எட்டி பார்க்கலாம். அடுத்தது இந்த மாதத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது தோல் சம்பந்தமான வியாதிகள் எதுவும் வராம பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த சனி புதன் சேர்க்கை வரும்போது ஒரு மாதிரி ஸ்கின் டிசீஸ் வந்துடுது. தோல் சம்பந்தமான வியாதிகள், அரிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் எட்டி பார்க்குது. நல்லா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க, எந்த பாதிப்பும் இல்லாம. மற்றபடி இந்த மாதம் பெருசா எதுவும் குற்றத்தை கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஹெல்த் கொஞ்சம் அலட்சியம் இல்லாம நம்ம பராமரிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம், நிறைய பேருக்கு தூக்கம் கெடும், தூக்கமே வராது. நேரம் கடந்து தூங்குறது, நேரம் கடந்து சாப்பிடுறது, இதெல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எனவே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதே போல இந்த மாதத்துல மன ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். எதுவும் பெருசா பாதிக்கப்படலை, இருப்பினும் மன ஆரோக்கியம் ஒரு மாதிரி கவலையால சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் மகிழ்ச்சி இருந்தாலும் அதை முழுமையா அனுபவிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குறையை கொடுக்கும் மன ரீதியா. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களோட காதுக்கு வரும், ஆனா அந்த தருணத்தை உங்களால முழுமையா அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்னஸை இந்த காலகட்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல மன ஆரோக்கியத்தை கொஞ்சம் சரியா பராமரித்து செயல்படுறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு ரொம்ப நல்ல விஷயம். தான தர்மங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்க. உணவு தானம் முக்கியமா நிறைய பேருக்கு பண்ணுங்க. ஏன் அப்படின்னாக்கா 7.5 சனி போயிட்டு இருக்கு. உணவு தானம், வஸ்திர தானம் இதெல்லாம் இந்த மாதத்துல செய்யலாம். ஒரு நல்ல பலன் அதன் மூலமாக கிடைக்கும். அதே போல இந்த மாதத்துல காகங்களுக்கு உணவு வைங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். வாயில்லா ஜீவனுக்கு உணவிடுங்க. அதுவும் ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். மேலும் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்க, தியான பயிற்சிகள் பண்ணுங்க. அது உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் உங்களுடைய சிந்தனையுடைய அந்த தாக்கத்தையும் இது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓவராலாக இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லாக இருக்கு, ஆனால் செகண்ட் ஹாஃப் அட்டகாசமாக இருக்கு. எதுவும் ப்ராப்ளமேட்டிக்காக இல்லை. இந்த நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு சுப மாற்றம் உறுதியாக நடக்கும். நான் இதில் சில விஷயம் சொல்லாமல் கூட விட்டுருப்பேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய விஷயம் சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அது உங்களுக்கும் கேட்க சலிப்பு தட்டு போயிடும். ஏதோ ஒரு விதத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு டச் ஆகுற மாதிரி ஒரு ஜென்ரல் காம்பினேஷனா நான் தொகுத்து எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுல எந்த அளவுக்கு கண்டென்ட்டை உள்புகுத்த முடியுமோ நான் புகுத்தி உங்களுக்கு ஒரு கான்செப்டா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்க காதுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அது உங்களுக்கு ஒரு மன நிறைவு, மன நிம்மதியை டெஃபினட்டா கொடுக்கும். வாழ்த்துக்கள்.